டே 74 ஆஃப் மை 6 months இன்டர்ன்ஷிப் ஜர்னி. இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு. ஸோ வாங்க எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையிலேயே ஒரு நல்ல ஹேர் வாஷ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இவானுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டேன். அண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தீபாவளி vlogs அடுத்தடுத்து வரும் கைஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோஸ் போட முடியல கண்டினியூஸாக. அதனால வீடியோ வந்து ரொம்ப டிலேல போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும் கைஸ். ஓகே, இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா சாம்பார் சாப்பாடு, அதுக்கப்புறம் சிக்கன் பொரியல் இன்னைக்கு கிடையாது. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் வந்து இன்னைக்கு காஃபி போடுறேன்னாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து டல்கோனா காஃபி போடுறேன் அப்படின்னாங்க. யார் காரணம்னா ஹர்ஷாக்கா தான். அக்கா காஃபி குடிக்கலனாலும் சூப்பராக போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து தீபாவளிக்கு வந்து கிஃப்ட் பேக் மாதிரி தந்திருந்தாங்க. பாக்ஸ் வந்ததை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். சரி உள்ள என்ன இருக்கும், எப்போ தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு கரெக்டாக தந்துட்டாங்க. அண்ட் எனக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு உண்மையாகவே தீபாவளி மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் தான் ஓகே தீபாவளி வந்துருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல தீபாவளினா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடிலேருந்து எல்லாம் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைம் அப்படி கிடையவே கிடையாது. அதனால என்னமோ தெரியல, தீபாவளி மாதிரியே ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் ஓகே தீபாவளி வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலையை அந்த பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணேன். அண்ட் ஓப்பன் பண்ணோடனே ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே ஜாலி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் செய்யலை. அதனால பெண் கோயிலில் போய் டின்னர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் கைஸ். ஜிம் போகலை. நாளை சந்திப்போம். பாய் பாய்.